இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்து உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது திரையுலகத்தில் ஒளிரும் நட்சத்திரமாக இருந்த கிட்டத்தட்ட கடந்த 40 வருஷங்களா உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறவர். 100 படத்துக்கு மேல பண்ணியிருக்காரு. சில சமயம் நகைச்சுவை, சில சமயம் டிராஜடி, சில சமயம் ஹீரோவா, சில சமயம் அப்பாவா, சில சமயம் கோபமா. ஒவ்வொரு ரூபத்திலையும் இந்த சூப்பர் ஸ்டாரை நீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ப்ளீஸ் வெல்கம் எல்லாருக்கும் பிடிச்ச எவர் கிரீன் அனில் கபூர். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம் அழைக்க போறது இன்றைய ஜட்ஜ், JNUவோட ஃபார்மர் ப்ரொஃபசர், புகழ்பெற்ற சிந்தனையாளர், திங்கர், ரைட்டர் டாக்டர் புஷ்பேஷ் பந்த். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நாம வழக்க தொடங்கறதுக்கு முன்னாடி, கேள்விகள் குற்றச்சாட்டுகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் டாக்டர் புஷ்பேஷ் பந்தோட அனுமதியை கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். வழக்கை தொடங்கலாம். ஆப்கி அதாலத்ல இப்ப வழக்கு ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்ல முதல் குற்றச்சாட்டு சூப்பர் ஸ்டார் அனில் கபூர் மேல. ஆப்கி அதாலத்ல சூப்பர் ஸ்டார் அனில் கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் தன் மீது தானே வசீகரிக்கப்பட்டுள்ளார். அனில் சார், நீங்க கண்ணாடியில உங்களையே நீங்க பார்த்துக்கும் போது உங்க மேலேயே நீங்க மோகம் கொண்ட மாதிரி இருப்பீங்களோ? அப்படி இல்ல. ஆக்சுவலி இந்த உலகத்துல எந்த ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் முதல்ல தனக்கு தான் ஃபேனா இருப்பான், செல்ஃப் அப்சஸ்டா இருப்பாங்க. எல்லாரும் அப்படிதான். இதுல விஷயம் என்னன்னா, நான் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், நான் ஹானஸ்டா இருக்கேன், நான் உண்மையை பேசுறவன். மத்தவங்க எல்லாம் உண்மையை சொல்றது இல்ல போல. அது என்னன்னா, நான் ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் எப்பவாவது கண்ணாடியை பார்க்கும்போது நானும் சில பேரை சிரிக்க வைக்க விரும்புறேன். சில நேரம் இப்போ எனக்கு கண்ணாடி பிடிக்கிறவர் என் மேக்கப் ஆர்டிஸ்ட் தீபக் 35 வருஷமா என் கூட தான் இருக்காரு. அவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கூடியா, கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நான் கண்ணாடியை பார்க்கும்போது மத்தவங்க பாராட்டுறாங்களோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா நான் சொல்லுவேன், இன்னைக்கு செமையா இருக்கல்ல, செமையா இருக்கடா. இத மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய பேர் சொல்றாங்க, கண்ணாடியில மட்டும் இல்ல, வேற ஏதாவது இந்த சிகரெட் டப்பாவோட அந்த பிளாஸ்டிக்லாம் கண்ணில் பட்டா கூட, இல்ல தண்ணி தெரிஞ்சதுன்னா அதுல கூட உங்க முகத்தை பாப்பீங்களா? ஜஸ்ட் முகம் மட்டும் தெரியணும். இல்ல அப்படியெல்லாம் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் அனுபம் கேர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனில் கபூர் கிட்ட போய் நீங்க 2 எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2 4 அனில் கபூர்னு சொல்றாரு. ஏன்னா எப்படி வேலை பார்ப்பேன்னா, ஒரு ஆள் செய்ய முடியாத வேலையை 4 பேரோட வேலையை நான் ஒரு ஆளே பார்த்துருவேன். அவ்வளோ கடுமையா உழைப்பேன். அதனால தான் அப்படி சொல்லியிருப்பாரு. இந்த பழக்கம் இப்ப எல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. நீங்க சின்ன வயசுல உங்க பழைய வீட்டில் இருக்கும்போது, உங்க குடும்பத்தோட, உங்க ஃபாதர் போனி எல்லாரும் கூட இருக்கும்போது, அங்கிருந்த உங்க நெய்பர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மொட்டை மாடியில யாரோ காலையில ஒரு பையன் வித்தியாசமா ஏதோ பண்ணுவான், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி பண்ணிப்பான், கப்பூஸ் வீட்டுக்கு ஏதோ பைத்தியம் வந்துட்டாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ என்ன பைத்தியமா தான் நினைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா டெரஸுக்கெல்லாம் போயிட்டு நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு வேலை வேணும், ஏதாவது ஒரு வேலை, ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் போதும், அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போவும் எனக்கு வேலை வேணும், உங்ககிட்ட ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க. அதே அளவுக்கு பசியோட இருக்கேன், அதே அளவுக்கு பைத்தியமா தான் இருக்கேன். நான் வாழ்க்கை பூரா இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க 100 படம் நடிச்சதுக்கு அப்புறமும் உங்க பசி அடங்கலையா? இப்பதான் பசி ஆரம்பிச்சிருக்கு, சத்தியமாவே சொல்ல. ஆனா இந்த விஷயத்த சொல்லுங்க, இது உண்மையா? நீங்க சின்ன வயசுல ப்ரொடியூசர் ஆகணும்னு நினைச்சீங்களா? போனி தான் ஆக்டர் ஆகணும்னு நினைச்சாரா?
இல்ல இல்ல, போனியோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அவரோட ஒரு சின்ன ப்ளே பண்ணேன். அந்த ப்ளேல அவர் வந்து என்னோட ஃபாதர் ரோல் பண்ணாரு. அப்புறம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்காக புள்ளையோட ரோல் பண்ணேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னை விட 1 வயசு தான் பெரியவர். பை தி வே, உங்களை விட 1 வயசு தான் மூத்தவர். அவர் உங்களுக்கு டேடி மாதிரி இருக்காரா? அவர் மட்டும் இந்த இன்டர்வியூவை பார்த்தாரு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாமே என்னோட பிளானிங் தான். பெரிய நான் வந்து அப்பாவோட ரோல். அர்ஜுனா ஆரம்பத்துலேருந்தே சித்தப்பாவா ஆக்குறது கரெக்டு தானே? அப்போதானே எனக்கு அடிக்கடி வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆஸ் எ ஹீரோவா. சரி, நீங்க பார்க்க இவ்வளவு எங்க இருக்கீங்களா? அந்த ரகசியம் என்ன? எது பார்க்கறதா? எங்க நான் எங்குதான் நான் எங்குதாங்க. அதாவது உங்க அண்ணாவுக்கு 61 வயசு, போனிக்கு அப்போ ரொம்ப வயசானவரா தெரியுறாரு. ஆனா நீங்க 60 வயசுல எங்க தெரியுறீங்க? இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ்ல எனக்கும் 61 இயர்ஸ் ஆக போகுதுங்க. என்ன என்ன சொல்றது, நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இவ்வளோ அன்பு கிடைச்சிருக்கு. நீங்களாம் பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி இவ்வளோ படங்கள் நான் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் உட்காந்து அந்த காட்சிகளை நான் இப்போ பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். அது எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆனா உங்க ஆரம்ப காலம் அப்படி இல்லையே. நான் கேள்விப்பட்டதுன்னா உங்களோட முதல் படம் வந்து அதுல சசி கபூரோட சின்ன வயசு ரோல் பண்ணீங்க. அந்த படம் ரிலீஸே ஆகவே இல்லையாமே. நீங்க புனே இன்ஸ்டிடியூட்டுக்கு அட்மிஷன் போயிருக்கீங்க. அங்க அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமே. ராக்கி படத்துக்காக தத்தா சார் கிட்ட நீங்க ரோல் கேட்டு போனப்போ அவரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாராமே. எனக்கு தெரிஞ்சு நான் அப்சஸ்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அனுபம் சார் வந்து சொல்லுவார், ஒன்றும் இல்லை 4 அனில் கபூர் இருக்காங்கன்னு. இந்த ரிஜெக்ஷன்றது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தேவை, ரொம்ப தேவை. எஸ்பெஷலி ஐ திங்க் நம்ம கரியரோட இனிஷியல் ஸ்டேஜஸில், நம்ம கரியரில் எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே, அது ஃபெயிலியர்ஸ்லேருந்து ஆரம்பித்தாலோ இல்லை ரிஜெக்ஷன்லேருந்து ஆரம்பித்தாலோ, நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடுமையாக உழைக்கிறதுக்கு, நமக்கு நம்மளே அப்சஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பாதை உருவாக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை இந்த அப்சஷன் வந்து நீங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் திலீப் குமார், இன்னொரு பக்கம் அமிதாப் பச்சன், இந்த மாதிரி லெஜண்ட்ஸோட வேலை செய்யணுங்கிற வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக அது என்னோட பிளானிங்கா இருந்தது. சக்தியை பத்தி சொல்லணும்னா, சக்தியில எனக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஜாவித் சார் என்கிட்ட சொன்னாரு, இங்க பாருப்பா ஒரு ரோல் இருக்கு, அமிதாபோட சன்னோட ரோல். அண்ட் அதே மாதிரி திலீப் குமார் சார் தான் தாத்தாவோட ரோல் பண்றாரு. பரவாயில்ல, இது சூப்பரா இருக்கேன்னு நினைச்சேன். சன், அப்பா, அப்புறம் தாத்தா, 2 ஆர் த கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ், திலீப் குமார் அண்ட் அமிதாப் பச்சன். ஆக்சுவலி அப்போ எனக்கு வேலை வெட்டியில எதுவுமே இல்லை. இருந்தாலும் நான் என்ன கிரேட்டாக தான் நினச்சிப்பேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்படி ஒரு படம், இப்படி ஒரு காஸ்டிங்கை யாராலையும் பண்ண முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவருக்கு அது கேட்டிருக்கு. அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு நடுவில் என்னோட அந்த 7 நாட்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த 7 நாட்கள் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் கேல்கட்டாலேருந்து என்னோட ஒரு ஃபேன் ஒரு போஸ்டர் அனுப்புனாரு, சக்தியோட போஸ்டர். அதில் எங்கள் 3 பேரோட ஃபோட்டோ இருந்தது. யூசப் சார், திலீப் குமார் சார், அமிதாப் சார், அப்புறம் என்னோட ஃபோட்டோவும் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அது சூப்பர் ஹிட் படம் தான். படத்தில் ஒன்றும் பெரிய ரோல்லாம் இல்லை. ஆக்சுவலி அந்த ரோல் எப்படி இருந்ததுன்னா, நிறைய பேர் அந்த படத்தை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. என்ன பிகினிங்கில் ஒரு 2 செகண்ட் நான் வருவேன், அப்புறம் எண்டில் அமிதாப் சார் இறந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ரோல் இருக்கு எனக்கு. அதுலேயும் சில பேர் லேட்டாக வருவாங்க, அவங்க என்னை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்புறம் அமிதாப் சார் டெத் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆடியன்ஸு தியேட்டர்லேருந்து எந்திரிச்சே போயிடுவாங்க, அவங்களும் என்னை பார்த்ததில்லை. ஆனால் போஸ்டரில் அப்புறம் டைட்டில்ஸ்லாம் என்னோட பேர் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஹிஸ்டோரியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சில நேரங்களில் மறந்துடுவாங்க நம்ம என்னெல்லாம் பண்ணோன்னு நம்ம வாழ்க்கையில். ஹிஸ்டோரியன்ஸ் எழுதினாலும் எழுதலனாலும் நான் என்னோட பேர் எழுதிடுவேன் ஹிஸ்ட்ரியில். ஆனா பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் எப்ப ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சாரோ அப்ப உங்க படங்களும் ஹிட் ஆக ஆரம்பிச்சது. ஆனா இப்பெல்லாம் அவரு தாத்தா ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க இப்பவும் ஹீரோவா தான் இருக்கீங்க. அதாவது சின்ன வயசுல நான் தாத்தா ரோல் எல்லாம் பண்ணிட்டேன் ஈஸ்வரில். அதாவது இந்த ஈஸ்வரனோட அருளால ஒரு ஒரு சின்ன மாத்திரை கிடச்சிது, அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். ஸோ இறைவனோட அருளோ உங்களோட அன்பும் கிடைச்சது எனக்கு. இப்போ முயற்சி பண்ணுறேன், ஏதாவது எனக்குன்னு ரோல்ஸ் கிடைச்சா. லீடிங் ரோல் இருக்குன்னா சொல்லுவாங்க,
பட் ஆக்சுவலி அப்படிலாம் இல்லை ரஜித் சார். நான் இது வரைக்கும் யூசப் சார்கிட்டையும் அப்புறம் அமித் சார்கிட்டையும் கற்றுக்கிட்ட விஷயங்கள். ஆக்சுவலி நான் யூசப் சாரையும் அமித் சாரையும் தான் ஃபாலோ பண்ணுறேன். யூசப் சார் அப்புறம் திலீப் குமாரை நான் ஏன் அப்படி கூப்பிடுறேன்னா, என் டேடி வந்து அவரை யூசப் சார்னு கூப்பிடுவார். அப்புறம் என் டேடி முகலி அசாமில் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. யூசப் சாரோட ரொம்ப நெருக்கமான நண்பர். அதனால எங்கள் வீட்டில் திலீப் குமார் சாரை யூசப் சார்னு தான் சொல்லுவோம். அதனால தான் நான் யூசப் சார்னு சொல்கிறேன். அப்புறம் அமித் சார், இந்த ஒரு லெஜண்ட் இருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவோட லெஜண்ட்ஸ். இந்த மாதிரி லெஜண்ட்ஸ்லாம் இருந்ததில்லை. இல்லை இதுக்கப்புறம் யாரும் வரவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க வருவாங்கன்னு எனக்கு தோணலை. அதனால அவங்க முன்னாடிலாம் நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் மட்டும்தான். நான் இது வரைக்கும் கத்துக்கிட்டதே எல்லாம் அவங்கள பார்த்து தான், டு பி ஹானஸ்ட். நீங்க திலீப் சாரோட 3 படம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப குறைவான மக்களுக்கு தான் அவரோட 3 படம் நடிக்க வாய்ப்பெல்லாம் கிடைச்சிருக்கும். அப்ப நீங்க அவர்கிட்ட என்ன பார்த்தீங்க? உங்களுக்கு பயமாலாம் இருக்காதா? அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், அவரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. அதாவது ரஜித் சார், என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்களோட இந்த நீண்ட கரியர் இதுக்கான ரீசன் என்ன? நான் ஐம் அ குட் லிசனர். நல்லா கேட்பேன். நான் பார்ப்பேன், அப்சர்வ் பண்ணுவேன், அதுல நல்லா கத்துப்பேன். யூசப் சார் கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அவர் அவ்வளோ கடுமையாக உழைப்பார். இப்போவும் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கு. அவர் உருதுல தான் அவரோட டயலாக்ஸே எழுதுவார். அதெல்லாம் வந்து நான் கத்துக்கிட்டேன், அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அது எல்லாத்தையும் நான் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் ஒய்ஃப் என்கிட்ட கேட்டா, மேலே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. நான் டயலாக்ஸை வந்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். என்ன நீ ரிவர்ஸ் பண்றியா, இல்லை ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு ஸ்பீல்பர்கோட படம் பண்றியான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா படமும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட படம் தான். அந்த விஷயம்லாம் நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டேன், ஒவ்வொரு டயலாகையும். அப்புறம் தாதா கிட்டே ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். அவர் கூட வேலை பார்த்தப்போ அசோக் குமார் சார், கிரேட் அசோக் குமார், ஒன் ஆஃப் தி கிரேட் ஆக்டர்ஸ். அசோக் குமார் ரியலிஸ்டிக் நேச்சுரல் ஆக்டிங். அசோக் குமார் சாரும் மோத்திலாலும் பண்ணது எனக்கு தெரிஞ்சு நாங்க எல்லாரும் அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டோம், ரியல் ஆக்டிங் எப்படி பண்ணணும்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் சீனியர்ஸ் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். யூசப் சார் கிட்ட கத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸோட நான் வேலை பார்த்தவங்க ஜோயா அக்தர், அவங்க கூட தில் தடக்னே தோ, அப்புறம் ஸ்லம்டாக் மில்லியனர்ல பண்ணேன். டேனி போயல் அவர் கூட பண்ணேன். அந்த படம் யார் என்ன நடிக்க வச்சாங்க? என் புள்ள தான் என்ன நடிக்க வச்சான், ஹர்ஷ்வர்தன், என் சின்ன பையன். அவன் அந்த ஸ்கிரிப்டை படிச்சதுமே, டாடி உடனே இந்த படம் பண்ணுங்கன்னா. டே அது பிரியங்கா சோப்ராவோட ஃபாதர் ரோல்ரா, அப்புறம் ரன்வீர் சிங்கோட ஃபாதர் ரோல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மக்கள் இதை பார்க்கறது இல்லை, யாரோட ஃபாதர் யாரோட கிராண்ட் ஃபாதர்னு. மக்கள் கேரக்டரை தான் பார்க்குறாங்க. இது ஒரு குட்டி பையன் என்கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நான் அவன்கிட்ட கற்றுக்கிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கவனிப்பேன், எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்கும் ஒருவேளை இங்கே நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு தான் போவேன், ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைப்பேன். இப்போ இங்க நிறைய மக்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நாம ஒரு கேள்வியை கேட்டுப்போம். ஏன்னா அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு உங்களை கேட்கறதுக்கு. எங்கிட்ட பெரிய குற்றச்சாட்டியா இருக்கு, மிகப்பெரிய லிஸ்டே இருக்கு உங்களை கேட்கறதுக்கு. நாம இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல அனில் கபூர் மேல உள்ள குற்றச்சாட்டுகள் என்னென்னு வரிசையா பார்ப்போம். நீங்க இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க, அவங்களோட நிறைய படங்களும் பண்ணிருக்கீங்க. 2 படத்துல நிறைய இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்கு. அப்படி இருந்தும் எந்த ஒரு ஸ்கேண்டலும் ஆகலையா? ரஜத் சார், நீங்க என்ன இன்னைக்கு மாட்டி விட போறீங்கன்னு நினைக்கிறேன். அது உண்மையா இருந்திருக்கலாம் போல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட கெஸ்ட் பிலிம் ஸ்டார் அனில் கபூர். ஆப்கி அதாலத்ல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் அனில் கபூர் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப போரிங் ஆனவர். உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் எந்த அளவுக்கு போரிங்கா இருப்பாருன்னா, அதோட தனக்கான விஷயங்களை எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாருன்னா, வீட்டுல பார்ட்டிக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவர் மட்டும் பியூட்டி ஸ்லீப்புக்கு போயிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல ரஜித் சார், அது வந்து எனக்கு என்ன தோணும்னா, நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சவன். அதாவது நான் இந்த இந்தியாவில் பிறந்திருக்கேன், இதை விட சிறந்த நாடு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னா ஏன் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நினைக்கிறேன்னா, என்னோட அப்பா அம்மா வந்து எனக்கு அவங்க எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாமே. அதுக்கப்புறம் எனக்கு அமைஞ்ச மனைவி, அவங்க எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்புறம் பொறுமையாக கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனாங்க. இன்னைக்கு என் மனைவியாக இருக்காங்க, 3 பசங்களுக்கு அம்மா ஆனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 43 வருஷமா ஒன்னாவே இருக்கோம். 40 அப்புறம் 3 அப்புறம் எவ்வளோன்னு சொல்லுவாங்க, 43. ஸோ ஆப்வியஸ்லி
எல்லாரும் சொல்லுவாங்க அது 43 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்பயும் ஒரே பொண்ணோட இருக்க போரிங் மனுஷன் தான் சொல்லுவாங்க. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி மனுஷனை போரிங் ஆளுங்கன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்காத, நீ பேச்சுலராகவே இரு, அப்பதான் உன் மேல கிரேஸ் அப்படியே இருக்கும், பொண்ணுங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். ரொமான்டிக் படங்களா பண்ணிக்கிட்டு கல்யாணத்தை வேற பண்ணிக்கிறேன்னு சொல்ல போற. அப்ப நான் சொன்னேன் நீங்க பண்ண வேணாம்னு சொன்னா 100% நான் தான் பண்ண போறேன். அப்புறம் வந்து ரஜத் சார், நான் கல்யாணம் எப்போ பண்ணணும், என்னைக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சோ அன்னையில இருந்து நான் ஐ நெவர் லுக் பேக். அப்புறம் என் வீட்டில் நிறைய விருந்து நடக்கும், பார்ட்டிஸ் நடக்கும், எல்லாரையும் கூப்பிடுவேன், எல்லாரையும் நான் வர வைப்பேன். சில ஆர்டிஸ்ட்டும் வருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, பேரை சொல்ல நான் விரும்பலை. அதில் ரைட்டர்ஸ் இருப்பாங்க, டிரெக்டர்ஸ் இருப்பாங்க. ராத்திரி முழுக்கவும் பார்ட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எனக்கு 10, 10:30, 11க்குலாம் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் போய் தூங்கிடுவேன், அவங்க பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் நான் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஷூட்டிங் கிளம்பிடுவேன். அவங்கள எத்தனை பேர் இருப்பாங்க சார்? இந்த வார்த்தையை சொல்றதுக்கு ஒருவேளை நானும் சீக்கிரமா போய் தூங்கிருக்கலாமோ? ஏன்னா எனக்கு என்ன தோணும்னா, நாம த ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஆர் ஃபேசிங் த கேமராவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நல்ல தூக்கம் தூங்கினாதான் அப்பதானே ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும், எக்ஸசைஸ் பண்ண முடியும், ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருந்தா காலையில அது நம்ம முகத்துல காட்டி கொடுக்கும்ல. இப்ப நான் இன்னும் எங்க இருக்கேன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் பிகினிங்ல போரிங் லைஃப் லீட் பண்ணதுனால. அவங்க எல்லாம் பயங்கரமா கொண்டாடினாங்க, என்ஜாய் பண்ணாங்க, கிரேஸா இருந்தாங்க, அது இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஐ ஃபீல் நீங்க ஒரு லாங் ரேஸ்ல ஈடுபடணும்னா இந்த மாதிரி சின்ன சாக்ரிஃபைஸ்லாம் நீங்க பண்ணி தான் ஆகணும் எப்பவுமே. இப்ப இந்த சாக்ரிஃபைஸ் சொன்னீங்களா, அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு நபர் சஞ்சய் தத்தோட பயோபிக் எடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி உங்களை பத்தி படம் எடுக்கணும்னு நினைச்சா என்னைக்குமே வராது. என்னோட படம் எப்படி வரும்? பயங்கர போரிங் லைஃப் ஆச்சு, எடுக்கவே முடியாது. கான்ட்ரோவர்சிஸே கிடையாது, எந்த கான்ட்ரோவர்சியும் இல்ல. காதல் கிசுகிசுன்னு எந்த கான்ட்ரோவர்சியும் இல்ல. ஏதாச்சும் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. ஐ அம் ஸ்டில் யங், ரைட்? அப்புறம் ஜாக்கி ஷ்ராஃப் சொல்லுவாரு, நீங்க உங்க வேலையை ரொம்ப சீரியஸா எடுத்துப்பீங்க. ஏதாவது ஒரு ஃபைட் சீனா இருந்தா நிறைய படங்கள்ல அவர் உங்களுக்கு அண்ணனா நடிச்சிருக்காரு. நீங்க அவர் அடிக்கிற சீன் இருக்கும், அவன் உண்மையிலே அடிப்பான்னு சொல்லியிருக்காரு. இவங்க என் பேர ஜாக்கி, குல்ஷன் குரோவர், இவங்க 2 பேரும் என்னோட நெருங்கிய நண்பர்கள். நாங்க எல்லாருமே ஆக்சுவலி ஒன்னாதான் கரியரை ஸ்டார்ட் பண்ணோம். என் பேரை இவங்க டேமேஜ் பண்ணிட்டாங்க. குல்ஷன் குரோவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, அவங்க கூட ஃபைட் சீன் பண்றதா இருந்தா எல்லாரும் சந்து பாம் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன தோணும்னா, அது ஃபைட்டா இருந்தாலும் ஒரு சீனா இருந்தாலும் அது வந்து படத்துல எதுவா இருந்தாலுமே நான் வந்து என்ன நினைப்பேன்னா, அது ரியலிஸ்டிக்கா இருக்கணும்னு நினைப்பேன். நான் நிறைய ரிஹர்சல் எல்லாம் பண்ணி பார்ப்பேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, ஒரு சின்ன விஷயம். நான் வந்து வெல்கம் படத்தோட ஷூட்டிங்ல இருந்தேன், டெசர்ட்ல இருந்தேன். ஃபேன் எல்லாம் போட்டிருந்தாங்க, இருந்தாலும் பயங்கர சூடு. நானா சார் இருந்தாரு, நசருதீன் இருந்தாங்க, டிம்பிள் இருந்தாங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. யோ, இந்த ஃபேனை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கயா, பயங்கர தூசா இருக்கு, டஸ்டா இருக்கு, இரிட்டேட்டிங்கா இருக்கு. அந்த நேரத்துல நான் எங்கேயோ வெளியே போயிருந்தேன், அப்பதான் வந்தேன். அப்ப நான் பார்த்தா ஃபேன் எல்லாம் எதுவும் பெருசா ஓடவே இல்லை. நான் போய் ஃபேன் உடனே போட்டு விட்டுட்டேன். அப்போ நசீர், நாரா, டிம்பிள் எல்லாரும் எனக்கு ஒரு கேவலமான ஒரு லுக்க கொடுத்தாங்க. நான் தலை குனிச்சிட்டு அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஏடா நாங்க இங்க எல்லாரும் தாங்க முடியாம இருக்கோம், போடு லைட்டை போடு, ஃபேனை போடு, ஏன் ரிஃப்ளெக்டர் ஒரு 25 வை, நல்லா இருக்கணும்ல பாக்கிறதுக்கு, லெட் மீ லுக் குட். அதாவது இந்த லைட் போடுறது, ஃபேன் போடுறதெல்லாம் ஓகே தான். ஜாக்கி ஷ்ராஃப் சொன்னாரு, ஒரு கண்ணத்துல அரையிற சீன் இருந்தது, நீங்க 32 வாட்டி அடிச்சீங்களா, ஒரு கண்ணை பழுத்துடுச்சான். இல்ல அவன் தான் என்ன அடிச்சான், ஜாக்கி என்ன அடிச்சிருக்கான். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ஜாக்கி என்ன அடிச்சான், அவன் கொஞ்சம் சாஃப்டா அடிச்சதுனால டேய் என்னடா இது ஒரு ஃபீலே வரல, நல்லா அடி. அப்புறம் அவன் நிஜமாவே ஒரு 20-25 வாட்டி அடிச்சிட்டானுங்க. ஆனா ஷாட் பக்காவா வந்துச்சுங்க. ஒரு மகனோட சீன் இருந்தது, உங்களை நீங்க அந்த மெரிகோ ரவுண்ட் இருக்குல்ல, மிகப்பெரிய ஒரு சுத்தம் இல்லை, அதுல உங்களையே சேர்த்து கட்டிக்கிட்டு நீங்க சுத்தி வந்தீங்களாமே, அதை பார்த்த உடனே மாதுரி தீக்ஷித் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்களாமே. சார் இன்னைக்கு இந்த உண்மையை நான் சொல்லிடுறேன், நாங்க ஒண்ணு கஷ்டம்லாம் படல, மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த டைம்ல மாதிரிக்கு கல்யாணம் ஆகல. நீங்க இம்ப்ரெஸ் பண்ண முயற்சியும் பண்ணிருக்கீங்க, அவங்களோட நிறைய படமும் பண்ணியிருக்கீங்க, ஒரு 2 படங்களை நீங்க இன்டிமேட் சீன்ஸும் பண்ணியிருக்கீங்க. அப்படி இருந்தும் எந்த ஒரு ஸ்கேண்டலும் நடக்கலையே. இதை வச்சு பார்க்கும்போது இன்னும் டைம் இருக்கு, படம் இன்னும் பாக்கி இருக்கு, நான் இன்னும் எங்க தான் இருக்கேன்.
நீங்க நடிச்ச படங்கள்லாம் பார்த்தா சில படங்களை நீங்க 2 ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா இருந்திருக்கீங்க. ஆனா ரியல் லைஃப்ல அந்த மாதிரி நடந்துக்கல. ஆமா சார். ரியல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவேன் நானு. அப்படியே நடுங்கிருவேன். நோ என்ட்ரியில் என்னோட ஒரு டைலாக் இருந்தது, அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நான் என் சொந்த வீட்டில் நான் ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த டைலாக். ஆக்சுவலி அது ஆக்டிங்கே கிடையாது சார், என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான் அது. நான் என் சொந்த வீட்டில் இப்படி பயந்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்ப இந்த கர்வாலி பஹர்வாலி படத்துல அந்த சீன்ஸ் எல்லாம் உண்மைதானா? ரஜத் சார், நீங்க இன்னைக்கு பயங்கரமா மாட்டி விட போறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும் போல. ஆனா இப்படி ஒரு சீரியஸான ஆக்டர் வந்து, அதாவது செட்ல ஒருத்தர் சின்ன காமெடி கூட பண்ண விடாத ஒருத்தர் காமிக் ரோல்ஸ் எல்லாம் எப்படி பண்றாரு? உங்களை பார்த்தாலும் சரி பேசினாலும் சரி எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலி ரஜித் சார், காமெடி வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இட்ஸ் அ வெரி சீரியஸ் ஃபேஸஸ். அதாவது மிஸ்டர் இந்தியா, சமேலி கி ஷாதி, நோ என்ட்ரி, வெல்கம், இப்போ இந்த முபாரக். மக்கள் நினைப்பாங்க இது காமெடி என்டர்டைனர், ஈஸியா செட்டுக்கு போயிட்டு படத்தை பார்த்துட்டு நீங்கெல்லாம் சிரிச்சிருவீங்க. அதுக்கு வந்து இட்ஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ். ஜானி சாரும் சொல்லுவார் இது என்கிட்ட, எங்க டைரக்டர், நான் ரொம்ப மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் ஒரு காமெடி சீன் எழுதுவேன்னு. ஸோ ஆன் த செட் ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் அட்மாஸ்பியர். ஏன்னா காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். ஏன்னா நிறைய உழைப்பு தேவைப்படுது. நீங்க ரொமான்டிக் ஃபிலிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் கூட வேணா பண்ணலாம். அதே மாதிரி டிராமாட்டிக்கான சீன்ஸும் யார் கூட வேணா பண்ணலாம். டிராமா, ஆக்ஷன் பண்ணலாம், எது வேணா பண்ணலாம். லோ ஆங்கிள் வச்சுட்டா, லைட் அண்ட் ஷேடு வச்சுட்டா, ரெட் லைட், எல்லோ லைட், சூப்பரான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுவிட்சர்லாண்டில் போய் ஷூட் பண்ணலாம், நியூயார்க்ல போய் ஷூட் பண்ணலாம். பாட்டு பிளே ஆகிக்கிட்டு இப்படி ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருந்தா, ஓ பாரு ஆக்டிங் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா காமெடியில அப்படி நடக்காது சார். காமெடியில நீங்க கண்டிப்பா உழைச்சே ஆகணும். ஒண்ணு உங்களுக்கு காமெடி பண்ண தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி. ஆனா நீங்க வந்து நானா பட்டேக்கர், அவர் எல்லா படத்திலையும் கோவமா தான் இருப்பாரு, அவர்கிட்டயே நீங்க காமெடி பண்றீங்க. சி, இந்த வெல்கம் படம் வந்து பாய் அப்புறம் மஜ்னு பாயோட படம், அது நல்லாவே வெற்றி அடைஞ்சது. 2வது படமும் பாத்தீங்கன்னா நல்லாவே வெற்றி அடைஞ்சது. இந்த காமெடியில வந்து ரைட்டிங் இருக்கும், சிச்சுவேஷனல் காமெடி. நானாவும் வந்து படத்துல சீரியஸான கேரக்டர்ஸ் தான். என் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்கும். நானா ரொம்ப சீரியஸ் ஆங்கிரி கேரக்டர். நாங்க ஆக்சுவலி அது கொஞ்சம் சீரியஸா தான் பண்ணுவோம். சிச்சுவேஷனல் காமெடி. அதனால நானா சாருக்கு வந்து எழுதின ரோல் இருக்குல்ல, நானா சாரை பத்திலாம் சொல்லணும்னா அவர் பெரிய லெஜெண்ட், ரொம்ப பெரிய ஆக்டர் அவரு. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் கிடைக்கணுன்றதுலாம் பெரிய வரம். நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா நான் நிறைய லெஜெண்ட்ஸை பத்தி சொல்லியிருக்கேன், அதுல நானா பட்டேக்கரும் இருக்காரு. ஸோ அவரோட வேலை பார்க்கறதுன்றது வந்து அவர் சீரியஸா இருந்தாலும் அந்த வெல்கம் படத்தோட ஸ்கிரிப்ட் எப்படி எழுதிருக்காங்கன்னா, நாங்க நல்லா சீரியஸா தான் பண்ணோம். ஆனா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அப்படி வெளியே தெரிய வந்துருச்சு. मजनू भाई, जब भी मैं बड़ा छुपाता हूं, मैं गन नहीं उठाता. कंट्रोल कंट्रोल उदय कंट्रोल. இப்ப ஆடியன்ஸ் ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கேட்கலாம். சார், உங்க ஆக்டிங்க பிகினிங்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னோட பிகினிங் வந்து ஆக்சுவலி நீங்க இளமை காலத்தை கேக்குறீங்களா, இல்ல வயசான காலத்தை கேக்குறீங்களா, இல்ல சின்ன வயசு காலத்தை கேக்குறீங்களா? சார், உங்க சின்ன வயசு பத்தி கேக்குறோம். பாத்தீங்களா, இது மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு இன்னும் வயசு ஆகல. சார், நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க சார். சரி, நான் வந்து தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து என் முதல் படம் வந்து ரஜித் சார் சொன்ன மாதிரி தோ பாயல் மே ஏக் கீத். நான் வீட்டை விட்டு ஓடி தான் இந்த முதல் படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். சசி கபூர் வந்து என்னோட ஜூனியர், ரிலீஸ் ஆகல. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, நான் வந்து என்னோட முதல் படம் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 1977. என்னோட படம் வந்து 1979 ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தோட பேர் வந்து ஹமாரே துமாரே. இந்த ஹமாரே துமாரே படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்ன ரோல் தான். சார், ரியலி யூ டன் எ ட்ரிமெண்டஸ் ஜாப் சார். ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆனா நடுவில் நான் கேள்விப்பட்ட நீங்க கன்னட படங்கள்லாம் கூட நடிச்சீங்களாமே? பின்ன என்னங்க பண்றது, எனக்கு யாருமே பாம்பேல வேலை கொடுக்கலையே. அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆக்டிங்க்கு வந்துட்டு நோ லாங்குவேஜ், யூ அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எந்த மொழியில வேணாலும் வேலை பார்க்கலாம். நான் தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன், நான் தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கேன், கன்னடா ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு மலையாள படத்தில் கூட கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னால் ஹாலிவுட்ல நடிக்க முடிஞ்சுது. இல்லைனா எனக்கு பயம் வந்திருக்கும். நான் கொஞ்சம் இங்கிலீஷ் படத்துலேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுன்னா, ஆக்டர் எப்பவுமே ஆக்டர் தான். மொழிங்கிறது வந்து எந்த மொழியில வேணா வேலை செய்யலாம். முபாரக்னு ஒரு படத்துல நீங்க சர்தார் வேஷம் போட்டீங்கல்ல? ஆமா, எந்த மொழியில வேலை பார்த்தீங்க? இல்ல, அது வந்து யூ சி, இது வந்து பாத்தீங்கன்னா ரஜத் சார்,
ரொம்ப பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து சர்தார் ரோல ஈஸியா நல்லாவே பண்ணியிருப்பாங்க, சொல்ல முடியாத அளவுக்கு. தரம் சார் ஜீவன் மிருத்யுல பண்ணியிருக்காரு, சன்னி டியோல் கதர்ல பண்ணியிருக்காரு, அப்புறம் சிங்கிஸ் கிங்ல அக்ஷய் குமார் பண்ணியிருக்காரு, அஜய் தேவன் சன் ஆஃப் சர்தார்ல பண்ணியிருக்காரு. இந்த ரோல் எனக்கு ஆஃபர் பண்ணும்போது நான் கொஞ்சம் பதட்டமா தான் இருந்தேன். இதை எப்படி பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபிலிம்ல எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த ஃபிலிம்ல என்னோட ரோல் வந்து பிரிட்டிஷ் ஏஷியன். இவர் பிறந்தது பஞ்சாப்ல தான், ஆனா இருக்கிறது லண்டன்ல. ஒரு 30-35 to 40 வருஷமா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐம் பிளேயிங் த பிரிட்டிஷ் ஏஷியன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்தியன் ஸ்க்ரீன்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் பிரிட்டிஷ் ஏஷியன்ல யாரும் சர்தார் ரோல் பண்ணல, ஸ்பெஷலி ஒரு லீடிங் ரோல்ல. ஸோ தட்ஸ் வாட் எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அப்புறம் ஹனி சார் ரொம்ப நல்லாவே படம் பண்ணாரு, ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக பார்க்குற மாதிரி, ஃபுல் ஃபேமிலி பார்க்குற மாதிரி. வயசானாலும் பார்க்கலாம், மிடில் ஏஜும் பார்க்கலாம், யூத்தும் பார்க்கலாம், ஒரு ஃபுல் பேக்கேஜாக இருந்தது. ஒரு டபுள் மீனிங் டயலாக் கூட இல்லை. இட்ஸ் அ நீட் அண்ட் கிளீன் ஃபேமிலி பேக்கேஜ், ஃபேமிலி ஃபிலிம். உங்க ஷோ மாதிரியா ரஜத் சார்? ரஜத் சார், நீங்க இங்க நிக்கிறதால நான் சொல்லல, என் மனசார சொல்றேன். நம்ம சேனல்ஸை ஸ்வாப் பண்ணிக்கிட்டே இருப்போம், இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போய்கிட்டே இருப்போம். ஏன்னா ஈவன் ஒரு சயின்டிஸ்டா இருந்தா கூட, இல்ல அவங்க ஒரு கிச்சன்ல இருந்தாலோ, இல்ல வேற எங்க இருந்தாலோ, இல்ல எங்க இருந்தாலுமே, ஃபேக்டரியில இருந்தாலும் எங்க இருந்தாலும் அது இதுன்னு ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா உங்க ப்ரோக்ராம் ஆப்கே அதாலத் வந்துச்சுன்னா ரஜத் சர்மா டக்குன்னு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு உங்க ப்ரோக்ராமுக்கு வந்துருவாங்க. பிகாஸ் எவ்ரிபடி கேன் வாட்ச் இட். நீங்க அதை சொல்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். உங்க கேரியர் ரொம்ப பெரிய கேரியர், ரொம்ப வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அது தவிர மக்களோட அன்பு உங்களுக்கு நிறைய இருக்கு. இருந்தாலும் எங்கிட்ட குற்றச்சாட்டுகள் பாக்கி இருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னுமா பேலன்ஸ் இருக்கு? இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் இவர் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்றதை பார்ப்போம். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் அனில் கபூர். 40 வருஷமா இவர் மக்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 100க்கும் மேல படங்கள் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல அனில் கபூர் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் அனில் கபூர் மீது உள்ள குற்றச்சாட்டு, தனக்கு ஒரு ரோல் கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வார். அனில் சார், நீங்க நிறைய ஸ்டுடியோஸ் சுத்தி வருவீங்க ஒரு ரோலுக்காக. அதாவது நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஜிபி சார் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்காக நீங்க உங்க செஸ்ட் முடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ராஜ் சார் படம் பண்ணிட்டு இருந்தாரு. ராஜ் கபூர் சார், த கிரேட் ராஜ் கபூர் சார் பரம்வீர் சக்ரா படம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல 3 ரோல்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது நான் என்ன நினைச்சேன்னா, 3 பசங்களும் அப்படியே இருக்க மாட்டாங்க எப்படியும். அதனால அதுல 3ல எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைச்சேன். அவர் ஆர்மி, நேவி, அப்புறம் ஏர்ஃபோர்ஸுக்கு படம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நான் நேரா கடைக்குவாசலுக்கு போயிட்டு என் முடி எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு நேரா அங்கிருந்து ஆர்மிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பார்பர் இருந்தாரு, அவர்கிட்ட போய் முடியெல்லாம் வெட்டிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு நேரா ஆர்கேக்கே போயிட்டேன். என்னெல்லாம் ஆர்கேக்குள்ளேயே விடாத நேரத்தை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ உள்ள போயிட்டேன். உள்ள போய் அப்படியே நின்னேன் காட்டேஜுக்கு வெளியே. அப்புறம் என்னோட போட்டோஸ் எல்லாம் காட்டினேன். அவரு போட்டோஸை பார்த்தாரு. அப்புறம் அவரு என்ன, அந்த படம் நான் எடுக்கல, நான் நிறைய அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன், வெளியில வரல. ஆனா அவர் சொன்னாரு, இந்த படத்துல நான் உன்னை எடுத்துக்கிறேன். அவர் அப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆக்சுவலி ரஜித் சார், நான் வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் வந்து வேலையை தேடி போவேன். வேலை வந்தாதான் நான் வேலை செய்யணும்னு நினைக்கவே மாட்டேன். நான் வேலையை தேடி அலைஞ்சிட்டு இருப்பேன். ஒரு நல்ல ரோல்காக, ஒரு நல்ல டைரக்டரோட வேலை செய்யணுன்றதுக்காக, ஒரு நல்ல ரைட்டரோட, ஒரு நல்ல கோஸ்டாரோட வேலை பார்க்கறதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். எல்லா படத்துலையும் நாங்கள் உங்களை இதே கெட்டப்பில் தான் பார்த்துருக்கோம், இதே முடி, தாடி, மீசை எல்லாம். ஆனால் யஷ் சோப்ராவோட வேலை செய்யும்போது நீங்கள் உங்கள் மீசையை மழிச்சிட்டீங்கல்ல சார்? லம்ஹே. ஆமாம், லம்ஹேல நான் மீசையை தூக்கிட்டேன். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், என் ஒய்ஃபோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் வந்து அப்புறம் தர்மடி விழுந்துச்சு எனக்கு. அப்புறம் என் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா மீசன்றது என்னோட ட்ரேட்மார்க்காக இருந்தது. எல்லாரும் கேட்டாங்க என்கிட்ட, நீ ஏன் மீசை எடுத்த? மீசை எல்லாம் ஒன்றும் பார்க்க நல்லாவே இல்லை, அதுதான் உன் ட்ரேட்மார்க். அப்போ வந்து நான் மனசில் ஒன்று தான் யோசித்தேன். அப்போது என் லைஃப்பில் நான் ஒரு நீண்ட கரியரை உருவாக்கணும்னா நான் இந்த மாதிரி படங்களெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு மெமரியாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ மக்கள் இப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த படம் நல்லா இருக்கும், மறுபடியும் அதை பார்க்க விரும்புகிறாங்க. லம்ஹே மாதிரி படங்களில் நான் என்னோட மீசையை எடுத்துட்டேன். விராசத் இருக்கு, 1942 லவ் ஸ்டோரி இருக்கு, பரிந்தா இருக்கு. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து
மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் அக்செப்ட் பண்ணாத விஷயம்லாம் நான் அந்த டைம்லயே செஞ்சுட்டேன். பரிந்தாவை பத்தி சொல்லுவாங்க, 42 பத்தி சொல்லுவாங்க, அந்த படம் அந்த டைம்ல ஓடல அப்படின்னு, பெரிய ஃப்ளாப்னாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல என் உள் மனசு வந்து என்கிட்ட சொல்லுவோம், அதாவது இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு. சில டைம்ல நான் குண்டா இருப்பேன், அப்புறம் மீசையெல்லாம் எடுத்துட்டு விராசத்துல நான் இதே இடத்துல தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன், மீசையெல்லாம் ரொம்ப நீளமா வச்சுட்டு. நீங்க அந்த டைம்ல என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஏன் இப்படி பெரிய பெரிய முடி, நீளமான மீசை, ஏன் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்கன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஸோ இப்போ அதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போல்லாம் மீடியா இன்ட்ரெஸ்டடாக இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திங்ஸ் சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி விஷயம்ல நான் ஏன் பண்ணேன்னா, நான் என் வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். புது ரோல்ஸ் பண்ணணும். யஷ் சோப்ரா மாதிரியான ஆளுங்க கிட்ட அவரோட திங்கிங் எப்போவுமே ஃபார்வர்டில் இருக்கும். அவரோட ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போவும் வந்து ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, அதாவது நம்ம யஷ் சோப்ராவோட ஃபேவரட் ஃபிலிம் இன்னைக்கு ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா லம்ஹே தான். அதுக்காக மீசை மட்டும் இல்லை, எதை வேணா எடுக்கிறதுக்கு தயார் தான். சுபாஷ் கையோட ஒரு படம் பண்ணுங்கிறதுக்காக நீங்க ரொம்ப ஏங்கினதா கேள்விப்பட்டேன். அது உண்மைதான். நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் அவரோட படத்தில் வேலை பார்க்கணுன்றதுக்காக. அப்போ அவர் குரோதி படம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் குரோதி படம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் போய் அவரோட செட்டில் நின்றுக்கிட்டு இருப்பேன், லாபியில் நின்றுட்டு இருப்பேன், இல்லைனா ஹோட்டல் ரூம் வெளியே நிற்பேன். அவர் ஒரே வாட்டி என்னை பார்க்கணுன்றதுக்காக லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் வீட்டுக்கு, மியூசிக் டைரக்டர் வீட்டுக்கு போகும்போது அவரோட ரைட் ஹேண்டு சந்திரகாந்த்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் நான் சொல்லுவேன், எப்படியாவது என்னை மீட் பண்ண வச்சிரு, நான் படத்தில் எப்படியாச்சும் நடிக்கணும்னு. ஆனால் அவர் என்னை சேர்க்கவே இல்லை. அவர் சச்சினை சேர்த்துக்கிட்டாரு. சச்சின் சார், அவரு ரொம்ப நல்ல ஆக்டர். என்ன சேர்த்துக்கல, சச்சின். அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் கரெக்டாக இருப்பாருன்ட்டு அவரை சேர்த்தாரு. ஆனால் நான் தோல்வியை ஒத்துக்கிற ஆளே கிடையாது. நான் திரும்ப போய் நின்னேன், செஞ்சதே செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவரோட மேரி ஜங்குன்ற படத்தில் நான் வாட்டி நடித்தேன். மேரி ஜங் படத்தினால தான் நான் சுனிதாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த படத்துக்கும் சுனிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது சுபாஷ் கை சார் வந்து எவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர்னா, எவ்வளோ பெரிய லெஜண்ட்னா, அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு வேற. அந்த டைம்ல அவரோட படங்கள்ல சைன் பண்ணாலே போதுமானதுதான். இந்த அனில் கபூர் வந்து ஜாக்கி ஷ்ராஃபோட ஹீரோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, அதனால அவர் எடுத்துக்கிட்டாரு. ஜாவித் சார் வந்து என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால என்ன எடுத்துக்கிட்டாங்க வெரி இன்டென்ஸ்லி. அவர் என்னோட மஷல் பார்த்தாரு, அது பார்த்ததுக்கப்புறம் தான் என்னை சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுனிதா வந்து எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பா, பாவம், யூனோ ஷி வாஸ் ஐ வாஸ் ஹர் ஃப்ரெண்ட் அண்ட் மை கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படியே வந்து காலம் கடந்து போய்கிட்டே இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களோட பேரண்ட்ஸு நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்கிட்ட பணம் இல்லை, வீடு இல்லைன்னா நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஹவு வில் ஐ லுக் ஆஃப்டர் யூ? நான் இன்னைக்கு அந்த படத்தில் சைன் பண்ணணும், இனிமே யாராலையும் என்னை தடுக்க முடியாது. இனிமே என்கிட்ட கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாமே இருக்கும். ஐ ஹவ் டன். சுனிதா, நாளைக்கு காலையில் கல்யாணம். சத்தியமா சொல்ற ரஜித் சார், நான் சொன்னேன் நாளைக்கு காலையில் கல்யாணம், இல்லைனா எப்பவுமே இல்லை. பாவாவை ஒரு 15-20 நிமிஷத்துல, அப்புறம் 3 மணி நேரத்தில் மெஹந்தி போடுறவங்களெல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே மொத்தமாக ஒரு 12-13 பேர் தான் இருந்தாங்க. என் கல்யாணமும் நடந்துருச்சு. அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஆரவாரமாக செலவு பண்ணுவாங்க, கோடி கணக்கில் செலவு பண்ணுவாங்க, ஆயிரக்கணக்கான கோடியெல்லாம் செலவு பண்ணுவாங்க. அப்புறம் 2 வருஷத்துலேயே அவங்க கல்யாணம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மனசு சேர்ந்தா போதுமே. அப்புறம் கல்யாணம்ன்றது பார்த்தீங்கன்னா மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். நான் பண்ண படம் மேரி ஜங்னால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சுபாஷ் கை கூட மேரி ஜங் படத்துக்கு அப்புறம் நீங்க 5 படம் பண்ணிருக்கீங்க. கர்மா, அப்புறம் ராம் லக்கன் பண்ணேன், அப்புறம் தால் பண்ணேன், அப்புறம் யுவராஜ் பண்ணேன், பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணேன். அவரோட நிறைய வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் ராம் லக்கன்ல மை நேம் இஸ் லக்கன் டான்ஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஆமா. இந்த ஜக்காஸும் அப்புறம் ராம் லக்கன் பாட்டும் என்னை எப்போ ஃபாலோ பண்றது விடும் தெரியல. ஆனா இது உங்க எல்லாரோட அன்பு, எல்லாரோடையும் பாசம். இதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு யாரும் இது வரைக்கும் டான்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், எங்களுக்காக ஒரு வாட்டி பண்ணுங்க சார். ஆக்சுவலி ஐ கேம் ஹியர் பிகாஸ் ஐ அம் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் யூ. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க ஸ்ட்ரகிள் ஸ்டேஜ்ல இருந்தப்போ இப்ப இருக்கிற யூத் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மீடியால என்ட்ரி ஆன உடனே சீக்கிரமா நம்ம சக்சஸ் ஆயிடலான்னு நினைக்கிறாங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சக்சஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும்? there is no shortcut for success. நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. there is no shortcut. இல்ல, I keep telling. நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஸ்ட்ரகிள், அதாவது பாத்தீங்கன்னா கடின உழைப்பு. ப்ராப்ளம் வந்து என்னன்னா, டக்குன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு கிளிக் ஆயிடும்.
என்னோட லக்கு நல்லா இருந்தா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஃபேட்ன்றது முக்கியம், டெஸ்டினியும் இருக்கு, இதெல்லாமே முக்கியம்தான். ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, இதுக்காகலாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. தட் ஃபேட் அண்ட் லக் ஷுட் பி அ போனஸ். அதாவது there is no shortcut, it's only hard work, hard work, hard work and preparation. Thank you. அனில், நீங்களே மக்களுக்கு சொல்லிடுங்க, இல்லனா நான் சொல்றேன். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்ட்டிஸ்க்கோ கல்யாணத்துக்கோ போறதுக்கு வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டு போவீங்களாமே. சார், நீங்க என்ன ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்த குல்ஷன் குரோவர் தான் சொன்னாரு. குல்ஷன் குரோவரை நான் மும்பைக்கு போனதும் என்ன பண்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி யூனோ அது வந்து நல்ல ட்ரெஸ் தேவை, போற இடத்துக்கு நல்ல ப்ரெசன்டேஷன் வேணும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஸ்டைலிஷ் மாதிரிலாம் யாரும் கிடையாது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டைலிஸ்ட் வந்து ஸ்டைல் பண்றாங்க. நிறைய விஷயம் மாறிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி இந்த சோஷியல் மீடியா வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் வந்துருச்சு. அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரியா? உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எனக்கு அப்போ நிறைய ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படும். எனக்கு ஒரு அப்போ கச்சின்ஸ்ன்ற பேர்ல ஒருத்தர் இருந்தாரு, இப்போ இருக்காரு, என்னோட ஃப்ரெண்டு. அவர்கிட்ட போயிட்டு நான் எனக்கு ஏதாவது ட்ரெஸ் கொடுன்னு கேட்பேன். அவர் என்னை பார்த்துட்டே சொல்லுவார், உனக்கு சஞ்சய் தத்தோட ட்ரெஸ் தான் சூட் ஆகும். இப்போ சஞ்சய் தத்துக்காக சில சூட்டெல்லாம் தைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ராக்கிக்கும் அவங்க பர்சனலுக்கும் நான் அதை ட்ரை பண்ணேன். எனக்கு அது பக்காவாக இருந்தது. அந்த டைமில் சஞ்சய் தத் என் பாடியும் அவரோட பாடியும், இப்போ அவரோட பாடி பெருசாக நல்லா பெட்டராக இருக்குது. அவர் இப்போ நல்லா பாடி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. என்னோட பாடி அவர் பாடி மாதிரி எப்போவும் இருந்ததில்லை. ஆனால் இப்போ வந்து அன்றைக்கி ஆர்டர் பண்ணி கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பக்காவாக ஃபிட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அவ்வளோதான், இது ஃபிட் ஆகிடுச்சு சார். அது ரெண்டட் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது சார். ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்காக கொடுத்தது. ரெண்ட் எல்லாம் கிடையாது, ஃப்ரீயாக கொடுத்துட்டான். ஆமாம், நான் சஞ்சய் தத்தோட ட்ரெஸ்ஸை போட்டு தான் சுற்றிட்டு இருப்பேன். Sir, Slumdog was your hit film. So you were first time for the Oscars that time. So sir, have you ever expected that you've been there? What was your experience for the Oscars? இப்ப ஸ்லம் டாக்னு பேர் வந்தது இங்கிலீஷ்ல கேள்வி கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறது நான் ஸ்லம் டாக் படத்துக்காக ஆஸ்கர் நாமினேட் ஆகி போனப்போ, அதாவது நான் ஸ்டேஜில் எப்படி ஃபீல் பண்ணேன்னு கேட்குறீங்க. அதாவது எனக்கு என்ன தோணுன்னா, இந்த உலகத்தில் இருக்க எந்த கலைஞனாக இருந்தாலும், எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தாலும், எஸ்பெஷலி ஆக்டராக இருந்தாலும், டைரக்டராக இருந்தாலும், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எந்த ஒரு மூலையில் இந்த உலகத்தில் இருந்தாலுமே அவங்களோட ஆசைங்கிறது ஒன்று தான், ஆஸ்கர் ஸ்டேஜில் போய் நிற்கணும். நான் சொல்கிறது கரெக்டு தான் சார். ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் எனி ஆக்டர்ஸ் லைஃப், எனி ஆர்டிஸ்ட் லைஃப், டு பி ஆன் த பார்ட் ஆஃப் ஃபிலிம். நான் அதில் ஒரு சின்ன பகுதி தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் அந்த படத்தில் அந்த ஸ்டேஜில் போய் நின்று நான் அந்த ஸ்டேஜில் நிற்கிற மாதிரி, தட் வாஸ் அ கிரேட்டஸ்ட் ஃபீலிங். அது வந்து சாகிற வரைக்கும் அந்த ஃபீலிங் என் நெஞ்சுக்குள்ளே இருக்கும். அப்புறம் புகார் படத்துக்காக உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. அந்த மெமரியும் கடைசி வரைக்கும் இருக்குல்ல? நேஷனல் அவார்ட், தட்ஸ் அ யூனோ எனக்கு ரொம்பவே நெருக்கமான படம் அது. இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் இட்ஸ் ஒன் ஆஃப் தி அண்டர்ரேட்டட் ஃபிலிம் புகார். அண்ட் அந்த நேரத்தில் அது வெற்றி அடைஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் ரித்திக் ரோஷனோட கஹுனா பியார் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. எங்களோட படம் வந்து கொஞ்சம் அவ்வளோவா நல்லா இல்லை. ஆனால் எனக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சப்போ ஐ ஃபெல்ட் ரெடிம் சார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கடின உழைப்பு என்னைக்குமே நல்ல பலனை தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு உங்க பொண்ணுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் வேற என்ன சார்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த மூமெண்ட் ஆஸ்கரை விட கொஞ்சம் பெருசு, சத்தியமா சொல்றேன். நான் வந்து அப்படியே சோனம் பொறுமையா நடந்து ஸ்டேஜுக்குள்ள போறத பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவோட பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி சார், நான் அவர் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்கேன். அவர் வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்ததும் நான் அப்படியே மகிழ்ந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ இப்போ இந்த எமோஷனல் மொமெண்ட்டோட இன்னொரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்தில் அனில் கபூர் மேலே உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னு பார்ப்போம். ஒரு நேரம் வரும், மூலிகை எல்லாத்தையும் நான் மக்களுக்கு விற்பேன், இந்த உலகம் முழுக்க விற்பேன். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பணக்காரனா வெற்றி அடைஞ்சவனா மாறிடுவேன் இந்த மூலிகைகளை வித்து. நீங்க பேசுறத பார்த்தா நீங்க பாபா ராம்தேவானா மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் பாபா ராம்தேவானா மட்டுமே போதுமே. 20,000 கோடியில நான் ஒரு கம்பெனி வச்சிருவேன்.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம் அனில் கபூர் கிட்ட. ஆப்கி அதாலத்ல அடுத்த பகுதி. ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் அனில் கபூர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு. ஒரு நல்ல பாட்டு இருக்குல்ல, நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்க. நீங்களே இப்ப சொன்னீங்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம்னு. உங்ககிட்ட அவ்வளோ பேர் சொல்லியும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்ககிட்ட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க இந்த காந்திஜி படம் பண்ணாத, ஃப்ளாப் ஆயிடும்னு. ஆனா நீங்க கேட்கல. எதுக்கு இவ்வளவு இப்படி வரும்? இல்லை, எனக்கு என்ன தோணுன்னா, அதாவது எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்னாங்க, நான் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் அவங்க கூடயே தான் இருக்கேன். 43 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் பண்ணது சரியா தப்பா? சரிதானே? சரிதான். காந்தி படம் பண்ணும்போது எல்லாரும் என்ன நீங்க பண்ணது சொன்னாங்க? சரியா தப்பான்னு சுனிதா மேடம் தான் சொல்லுவாங்க. அதனாலதான் நான் எப்பவும் என் சொந்த வீட்டுல பயந்துகிட்டே இருப்பேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, காந்தி படம் பண்ண வேணாம்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எனக்கு அந்த படத்துக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது. ஸோ புக்காருக்கும் எனக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்சது. அப்புறம் காந்தி மை ஃபாதருக்கும் எனக்கு கிடைச்சது. இதை விட வேற என்ன பெரிய விஷயம் இருக்கு? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, தட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் மேட் ஃப்ரம் திஸ் கண்ட்ரி. அது இதுவும் உண்மைதானே. உங்ககிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாட்டெல்லாம் பாட வேண்டான்னு. ஆனா நீங்க அது என்ன படம்? அது சமேலி. ஆமா, சமேலி கி ஷாதி. அது அவங்க சொன்னது உண்மைதான். அதனாலதான் இது வரைக்கும் பாட்டே பாடல. அப்புறம் நீங்க ஏதோ ஆல்பம் பண்றதா கேள்விப்பட்டேன். அதுவும் தப்புதான். அதுவும் தப்புதான். சல்மா ஆகா கூட. அதுவும் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் பாம்பேக்கு போய் திரும்பவும் நான் கொஞ்சம் ரிஹர்சல் எல்லாம் பண்ணிட்டு நான் திரும்ப வரும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு பெரிய சிங்கரா தான் வருவேன். அதே மாதிரி நிறைய தடவை உங்களுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. யஷ் சோப்ரா அவருடைய சாந்தினி படத்துல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரோலை அப்புறம் ரிஷி கபூருக்கு கொடுத்துட்டு தான் சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு. அதாவது என்ன தோணும்னா, அதாவது பாசிகர் ரோல், அதாவது ஷாருக் பண்ண ரோல் வந்து எனக்கு அப்பாஸ் மஸ்தான் சார் தான் ஆஃபர் பண்ணாரு. சாந்தினி ரோலும் கிடைச்சது. எனக்கு சில நேரம் என்ன தோணும்னா, இந்த விஷயம்லாம் நான் என் டாடி கிட்ட கத்துக்கிட்டேன். யூசப் சார் இருக்காரு, ராஜ் சார் இருக்காரு. அந்த காலத்துல இருந்த ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்மளுக்கு அந்த ரோல் சூட் ஆகாதுன்னு நினைச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பா பண்ணவே கூடாது. அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஏன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த ரோல் ஐம் நாட் த 100% ரைட் சாய்ஸ் ஃபார் சாந்தினி மூவி. அதை ரிஷி கபூர் சார் ரொம்பவே நல்லா பண்ணாரு. அதே மாதிரி அப்பாஸ் மஸ்தான் சார் என்கிட்ட வந்த போது, இந்த ரோலுக்கு நீங்க நியூ கமர் யாராச்சும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். நியூ கமர், அவங்களுக்கு எந்த இமேஜும் இல்லாதவங்க. அவர் ரொம்ப சரியா செஞ்சாரு. அவர் ஷாருக்கை செலக்ட் பண்ணாரு. அப்ப ஷாருக்கு யாருமே தெரியாது. அப்புறம் ஷாருக் கான் அந்த படத்தை சூஸ் பண்ணி ஷாருக் கான் அந்த படத்தை பண்ணாரு. இன்னைக்கு ஷாருக் கானா இருக்காரு. அதுக்காக இப்படியும் சொல்ல முடியாது. நானும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் மற்ற ஆர்டிஸ்டும் பண்ணல. அதாவது ஸ்லம் டாக் மில்லியனர் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் அதை பண்ணணும்னு நினைச்சுமே பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்கேன். பரம்பரான்ற ஒரு படமும் இருக்கு. அந்த படத்தை நான் வந்து பண்ணாம விட்டதே நல்லதா போச்சு. ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் தி யஷ் சோப்ராஸ் ஒன் ஆஃப் தி வீக்கஸ்ட் ஃபிலிம். எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கல. ஐம் பீயிங் ஹானஸ்ட். எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் பிடிக்கல, எனக்கு அந்த ரோல் பிடிக்கல. நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஐ ஹேவ் டு பி ஹானஸ்ட் வித் இட். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், வேணான்னு சொல்லியாச்சு. எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இன்னைக்குமே அவரோட எனக்கு ஒரு நல்ல உறவு இருக்கு. ஐ வாஸ் லைக் வெரி ஹானஸ்ட், வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். எனக்கு பிடிக்கலனா பிடிக்காது, தப்பு, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன். பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ஹானஸ்ட். யஷ் சார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு? ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வரைக்குமே ஐ திங்க் நிறைய பேர் சொன்னாங்க, அவர் எதுவும் சொல்லல, நிறைய பேர் சொன்னாங்க அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாருன்னு. என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் வந்து ஐ ஹோப் வி பிகேம் வெரி க்ளோஸ் லேட்டர் ஆன். ஏதோ இடத்துல டைம் பாசஸ், வில் கம் டு நோ. யாரையும் எதுக்காகவும் ஹர்ட் பண்றதுக்கு you're not trying to hurt anybody. You're just being honest and you're just protecting your career, whichever feels you right. That's what I did. நீங்க ஒரு தடவை உங்க ஆக்டிங் கரியர்ல இருந்து பிரேக் எடுக்கணும்னு நினைச்சது உண்மைதானா? சில வருஷங்களுக்கு வேலை பார்க்க வேணாம். ஆமா, நான் எடுக்க முயற்சி பண்ணேன். இப்ப சொன்ன மாதிரியே ஐ லுக் அப் டு திலீப் குமார் சார், அமிதாப் பச்சன் சார், அண்ட் யூனோ நசருதீன் ஷா, கமல்ஹாசன் சார். யூனோ இவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ், பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ். அவங்கெல்லாம் ஒரு 5 வருஷம் பிரேக் எடுத்தாங்க. எடுத்துக்க கூடாது. குதாகாவாக்கு அப்புறம் ஸோ அவர் நியூயார்க் போனாரு. அப்புறம் அங்கே போயிட்டு ஹீ லிவ்ட் லைக் அ நார்மல் லைஃப்.
அப்புறம் எனக்கும் தோணுச்சு அந்த டைம்ல அமிதாப் சாரே பண்றாருன்னா கரெக்ட் இல்ல, நம்மளும் பண்ணணும்னு. அப்ப நான் அவர்கிட்ட போனேன். நாங்க அர்மான் ஷூட்டிங்ல இருந்தோம். அப்ப நானும் 25 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் என்ன தோணுதுன்னா ஒரு பிரேக் எடுக்கலான்னு தோணுதுன்னு. அப்ப அமிதாப் சார் டக்குன்னு என்ன சொன்னா, அப்படி ஒரு தப்ப பண்ணிடாதப்பான்ட்டாரு. பிரேக் மட்டும் எடுத்துடாத. யூனோ இமிடியட்லி போயிட்டு நான் 2 படம் சைன் பண்ணிட்டேன் அன்னைக்கே. ஸோ என்னோட கரியர் வந்து 40 வருஷம் இல்லை ஆக்சுவலி 38 வருஷம் தான் ஆகுது. 38 இயர்ஸில் நான் ஒரு பிரேக் கூட எடுக்கவே இல்லை, இனிமேலும் இல்லை. அதனால தான் மக்கள் உங்க மேல இவ்வளவு அன்பு செலுத்துறாங்க, உங்க படங்களை விடாம பாக்குறாங்க. இப்ப இன்னொரு கேள்வியை பார்த்து சார், உங்களோட லைஃப் ஸ்டைல்ல என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு? அதாவது நீங்க 38 இயர்ஸ்ல இருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. சோ ஆப்வியஸ்லி நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு, டைம் அந்த மாதிரி. சோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்டபன் என்ற குற்றச்சாட்டு உங்க மேல இருக்கு. நீங்க லைஃப்லயும் ஸ்டபனா இருப்பீங்களா இல்ல டைம்க்கு ஏத்த மாதிரி மாத்திப்பீங்களா? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வெரி வெரி ஷார்ப், வெரி வெரி ஷார்ப். ஸோ தே வில் நாட் அக்செப்ட் யூ இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் அண்ட் விச் தே ஃபீல் இவர் ஏன் இதெல்லாம் பண்றாருன்னு இது வரைக்கும் நான் முயற்சி பண்ணல. நீ இதெல்லாம் பண்ணாதன்னு மக்கள் சொல்றதுக்கு முன்னாடி நானே அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஆனா இதுவும் உண்மைதானே, நீங்க உங்களுடைய ஹேர் ஸ்டைல், உங்க மீசை, உங்க பர்சனாலிட்டி, இது எதையும் எந்த படத்துக்காகவும் நீங்க மாத்திக்கல இல்ல? என்ன சார் சொல்றீங்க? நான் பண்ண அளவுக்கு யாருமே பண்ணல. நான் நிறைய படங்களை பண்ணியிருக்கேன். அதாவது நிறைய படங்கள். என்னோட கரியரே பாத்தீங்கன்னா அந்த 7 நாட்கள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க தூங்கி எழுந்தாலும் பார்க்க இப்படியே தான் இருக்கீங்க. எப்போது முடிஞ்சா கலையில வாங்க வந்து பாருங்க. சார் இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும் சார், மனசாட்சியை கேளுங்க. அதாவது நம்ம உணர்வு, நம்ம மூளை, நம்ம மனசு, அப்புறம் நம்ம சோல், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்டெலெக்சுவலி நமக்கு வந்து ஒரே ஸ்வரத்தில் இருக்கணும்னா உழைக்கணும் சார். இல்லைன்னா நடக்காது. உழைக்கலாம் நடக்காது எதுவுமே. நான் இன்னைக்கு பார்க்க இப்படி இருக்கேன்னா, நான் இப்படி வேலை பார்க்குறேன்னா, வேலை செய்ய முயற்சி பண்ணுறேன்னா, இன்னைக்கு நீங்கள் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், இவ்வளோ பேர்கிட்ட பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன கேள்வி கேட்குற மாதிரி நான் உழைச்சிருக்கேன் சார். இல்லைனா என்ன கூப்பிட்ட மாதிரி எல்லாரும் கூப்பிடுவீங்களா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? கண்டிப்பா. லைஃப்ல ஏதாச்சும் ஒன்றும் சாதிக்கணுமா இல்லையா? மக்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ, யார் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காங்களோ அப்படிப்பட்டவங்கள தான் நான் அதுக்காக தானே சார் இவ்வளோ உழைக்கிறேன். நான் இங்க வரணுன்றதுக்காக உழைச்சிருக்கேன், இவ்வளோ உழைச்சிருக்கேன் இந்த ஷோக்கு வரணும்னு. என்னோட ஆசை என்னன்னா, மக்கள் உங்களை ஏஜ்லெஸ்ன்னு சொல்றாங்க. அனில் கபூரோட ஏஜ் சுத்தமா தெரியறதில்ல, அவர் எப்பவுமே எங்க இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினை தானே ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்சேன். இதுக்கு என்ன காரணம்? இப்பவும் நீங்க 30 வயசு மாதிரி தான் தெரியுறீங்க. எங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லுங்க சார். நான் உங்களை இங்க இருந்தே ஹக் பண்ணிக்கிறேன். ஆனாலும் அந்த ரகசியத்தை அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே. நான் இந்த ரகசியத்தை சொல்லிட்டேன்னா அப்புறம் என் கூட இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட், அதாவது கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இது சீக்ரெட் சார், இந்த சீக்ரெட்டை நான் எனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னோட மூலிகையா இருக்கட்டுமே. அந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வரும், அந்த டைம்ல நான் மூலிகை எல்லாருக்குமே விற்பேன். இந்த உலகம் முழுக்க விற்பேன். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு பணக்காரனா வெற்றி அடைஞ்சவனா மாறிடுவேன் இந்த மூலிகைகளை வித்து. நீங்க பேசுறத பார்த்தா நீங்க பாபா ராம்தேவானா மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நான் பாபா ராம்தேவானா மட்டுமே போதுமே. 20,000 கோடியில நான் ஒரு கம்பெனி வச்சிருவேன். இப்ப அடுத்து என்னன்னா, அனில் சார், நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இங்க மக்களை நீங்க லைவா என்டர்டெயின் பண்ணணும்னு. ஆக்சுவலி இந்த படத்துல அர்ஜுன் கபூர் சார் என் அண்ணன் பையன், என் மகன், அவனோட சேர்ந்து வேலை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல எல்லா பாட்டுமே அவர் தான் பாடினாரு. அப்புறம் சில பாட்டுல எனக்கு கொஞ்சம் டான்ஸ் பண்ண முயற்சி பண்ணேன். எந்த பாட்டு போட போறீங்க? அப்புறம் நீங்க எந்த பாட்டு போட்டாலும் நான் டான்ஸ் ஆடிடுவேன்.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத் இன்னைக்கு வழக்கு நடந்தது. குற்றச்சாட்டுகளை வச்சோம், பதில கேட்டோம். சூப்பர் ஸ்டார் அனில் கபூர் கிட்ட அவருடைய லென்த்தி கரியரை பத்தி பேசணும், அவர் லைஃப பத்தி கேட்டோம், அவருடைய நண்பர்கள் சார்பாகவும் அவரை சில கேள்விகள் கேட்டோம். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம ஆப்கி அதாலத்ல இன்றைய ஜட்ஜ் டாக்டர் புஷ்பேஷ் பந்தோட தீர்ப்பு என்னன்னு கேட்போம். இன்றைய ஆப்கி அதாலத்துல இன்றைய வழக்கு ரொம்ப வித்தியாசமானது. காலத்தின் பாரம்பரியம் என்னவென்றால், நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவர் மேலேயோ வழக்கு மேலேயோ ஆர்வமாயிருந்தால் அவர் செவிப்புலன் மற்றும் தோற்றத்திலிருந்து சற்று விலக்கி வைக்க வேண்டும். நேர்மைக்கான கோரிக்கை இதுதான். இந்த நாற்காலியை அடைவதற்கு முன் இந்த நீதிமன்றம் பல ஆண்டுகள் இன்னைக்கு இந்த கூண்டுல நிக்கிற நடிகரோட தீவிரமான ரசிகரா இருந்திருக்கும். அதனால இந்த வழக்குக்கு நான் நீதிபதியா வரணுமா வேண்டாமான்னு பல தடவை நான் யோசிச்சேன். ஆனா இதுதான் வழக்கம். சட்ட ரீதியான கட்டுப்பாடு எதுவும் இல்லை. இந்த நாட்டின் தலைசிறந்த நீதிபதி கிரிக்கெட்டில் மிகவும் ஆர்வம் கொண்டு நள்ளிரவில் அவங்க வீட்ல கிரிக்கெட் விளையாட்டை பத்தி பேச முடியும்னா கண்டிப்பா அந்த நபரை குற்றவாளி கூண்டுல பாக்குறது, அவர் சொல்ற சாட்சியையும் பதிலையும் என்னால விட்டு கொடுக்க முடியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது சாட்சி ஆதாரங்கள் வழங்கப்பட்ட பிறகு அதை எல்லாமே பார்த்ததுக்கு அப்புறம் மிஸ்டர் இந்தியாவை இந்த கூண்டுக்குள்ள நிக்க வைக்கிறது உண்மையிலே இது நியாயமற்றது. யாரெல்லாம் அவரை வாழ்க்கையிலையும் திரையிலையும் நடிக்கிறத பார்த்திருக்காங்களோ அவங்க உணர்ந்திருக்காங்க. அவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் எப்பவும் பூக்கிற ஒரு ரோஜா, எப்பவும் ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாரு. தன்னோட நறுமணத்தை மத்தவங்க வாழ்க்கையில பரவ விடுறாரு, அவங்க வாழ்க்கைய மகிழ்ச்சியாக்குறாரு. அவர் எப்பவும் இளமையாவே இருப்பாரு. அதனால என்னோட தீர்ப்பு என்னன்னா, இப்படிப்பட்டவரு கௌரவமாக விடுவிக்கப்பட வேண்டும். மேலும் பல ஆண்டுகளுக்கு அவர் நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கணும். ஆப்கி அதாலத்தோட நீண்ட வரலாறுல முதல் முறையா ஒரு ஜட்ஜ் அக்யூஸ்டோட ஃபேன் ஆயிட்டாரு. நம்பிக்கையோட மரியாதையோட, அதாவது அனில் கபூர் சார் இதே மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்க இதே எங்களை ஆட்சி செய்யணும். இன்னைக்கு நம்ம வழக்கு இதோட முடிச்சுப்போம். அடுத்த முறை ஒரு புது கெஸ்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என் அன்பு கலந்த வணக்கங்கள்.